நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிகினர் யூடியூபருக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். அதாவது நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதில் நீங்கள் எப்படி நம்ம என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ செஞ்சோன்னா வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஓடும். அந்த பட்டனை நான் எப்படி வச்சுக்கொள்வது, அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கொள்வது, அதை டெவலப் பண்ணி நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு நம்ம எப்படி அந்த ஸ்க்ரீன் எல்லாம் எப்படி நம்ம ரிமூவ் அப்படின்னு அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு காப்பிரைட் இல்லாமல் எப்படி நம்ம அதை டெவலப் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்கை நான் வீடியோக்குள்ளே கொடுப்பேன். அது மூலம் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னால், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மற்றது நீங்கள் ஒரு நியூஸ் போடுறவங்களா, அதாவது யூடியூப்பாக இருக்கலாம், மற்றது நியூஸ் போடுறது, மற்றது சில விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க, அப்படியான விஷயங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பிரச்சனை, எந்த யூடியூப் சேனலாக நீங்கள் நடந்தாலும் பிரச்சனை, அதுக்கு நீங்கள் இப்போ ஒரு இன்ட்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த இன்ட்ரோவுக்கு நீங்கள் கூட வீடியோ நீங்கள் எடிட் பண்ணி போட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்ட்ரோ வீடியோ. ஓகேங்களா? அது எந்த வீடியோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதையெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணி வச்சுன்னா, அதாவது சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை ப்ளே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் இப்படி ரன்னிங் ஆகும், அதாவது லைவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோவுக்கு நம்ம எடிட் பண்ணணும். அதுவும் ஒரு மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பற்றி நீங்கள் பேசி போடுவீங்க. எனக்கு என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசி போடுவீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் உங்கள் நேமை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி, உங்கள் சேனல் நேமை கொடுத்தீங்கன்னா சரி, நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அது லோகோ வரும். அந்த லோகோ மட்டும் நீங்கள் எண்டிலையும், மற்றது பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட்லேயும் நீங்கள் அதை கட் பண்ணிட்டு போட்டு நடு சென்டரை மட்டும் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபின்னுக்கு இருக்க அந்த க்ரீனை மட்டும் நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுற அப்படின்றது அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அது மூலமாக நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி பலனாக இருக்குது அப்படின்ற பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் பண்ணி வந்துடுங்க. ஓகே, பை, see you.